8th Max 3rd term chapter 3 algebra exercise 3.1 objective type question பார்க்கலாம். 9th sum the product of 7p3 and 2p square the whole square is இதோட ஆன்சர் வந்து first நான் கொடுத்திருக்க சம்ம 7p cube into 2p square the whole square எழுதிட்டேன். அடுத்த லைன்ல 7p cube 2p square பிரிச்சிடுறேன். 2p square into 2p square 2p squared மட்டும். அப்போ 7p cube is equal to 2 2s are 4 p squared p power 4 that is equal to அடுத்த லைனில் வந்து 4 7s are 28 p power இங்கே 4 இருக்குது பவர் ஆட் பண்ணணும் பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணணும் 4 + 3 7 அப்போது p power 28 p power 7 தான் 9th ஆன்சர். அது புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் 28 பி. அடுத்தது 10th சம். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா -3m³ n × 9 × டேஷ் ஏதோ ஃபில் பண்ணோம். அதுக்கப்புறமா இங்கே டேஷ் × m⁴ n³ அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 9 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட்டு 3 கூட ஃபர்ஸ்ட்டு 3யும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். -3யும் 9 மல்டிப்ளை பண்ணால் 9 × 27 -27 இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் வரைக்கணும். அடுத்தது இங்கே m³ n இருக்குது, இங்கே m⁴ n இருக்குது. அப்போது எதை மல்டிப்ளை பண்ணால் வரும் m³ கூட எதை மல்டிப்ளை பண்ணால் m⁴ எம்மை மல்டிப்ளை பண்ணால் m⁴. அப்போ இங்கே என்ன வரும் m வரும். சரிங்களா? அடுத்தது இங்கே n இருக்குது, இங்கே n³ இருக்குது. அப்போ n கூட எதை மல்டிப்ளை பண்ணால் n³ வரும் n கூட மல்டிப்ளை பண்ணால் n³ வரும். அப்போ இங்கே இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து mn², செகண்ட் இதில் வந்து -27 தான் ஆன்சர். அந்த ஆப்ஷன் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது வந்து 10th சம் முடிச்சிட்டோம். 11th சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 11th சம்மில் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து 36x⁴ y². ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து 36x⁴ y². தென் சைடு கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் = 36x⁴ y². அப்போது சைடு இன்ட்டு சைடு. அப்போ நம்மளுக்கு ஏரியா ஸ்கொயர் சைடு வேணால் a = √36x⁴ y². சரிங்களா? இது 36 ரூட்டில் எடுத்தால் 6 x⁴ ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் x², y² ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் y. அப்போ a = நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது 6x²y. a = 6x²y ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 12th சம் பார்க்கலாம். 12th சம் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இஃப் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க 48m² n³ லென்த்தும் கொடுத்துருக்காங்க ப்ரீத் கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் நான் எழுதிக்கிட்டேன், லென்த்து கேட்டிருக்காங்க அதை எழுதிக்கிட்டேன், ப்ரீத். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா என்னது a = l × b. லென்த்து நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அதை எழுதிக்கிறோம். என்னது 48m² n³ l = சரி l நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம அதை எழுதிக்கிறோம் 8m n². b தான் கேட்டிருக்காங்க. அப்போ b = இங்கே 48 b இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் 48m² n³ பை இப்போ வந்து இது இந்த கீழே வரும் மேலே இருக்கிற இந்த பக்கம் வரும்போது 8m n². ஒரு 6 8s are 48. இங்கே m இங்கே m²க்கு m²லேருந்து இங்கே ஒரு m கட் கொடுக்கும், மேலே ஒரு m கட் கொடுக்கும். m²னா 2m அதில் ஒரு m போயிடுது. இங்கே வந்து இங்கே n², இங்கே வந்து n² போயிட்டுனா இங்கே வெறும் n மட்டும் இருக்கும். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னதுன்னா நம்மளுக்கு 6mn. அப்போ ப்ரீத் வந்து நம்மளுக்கு என்னதுன்னா 6mn. அது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது 6mn. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து 13 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த ஒரு ரெக்டாங்குலர் லேண்டுடைய ஏரியா கொடுத்துருக்காங்க. SQ யூனிட்ஸில் இருக்குது. ப்ரீத் வந்து a/b இருக்குது. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா லென்த்து கேட்டிருக்காங்க. போன சம்மில் லென்த்து கேட்டிருந்தாங்க, நம்மளுக்கு ப்ரீத் கேட்டிருந்தாங்க. இந்த சம்மில் நமக்கு லென்த்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிடுறேன். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் a² - b².
ப்ரீத்துக்கு வந்து a மைனஸ் பி கொடுத்துருக்காங்க. லென்த் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலானது எல் இன்ட்டு பி. இங்கே ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். எல் நமக்கு கேட்டிருக்காங்க. பி வந்து கொடுத்துருக்காங்க ஏ மைனஸ் டி. இப்போ எல்சி கோட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி பிரித்து எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் டி. இந்த எல் ஏ மைனஸ் பி இந்த பக்கம் கீழே வந்துடுது. அப்போது இங்கே ஏ மைனஸ் டி இதுக்கு கட் கொடுத்தா என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி. அப்போ எல்சி கோட்டு என்னது? ஏ ப்ளஸ் பி. அது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.